மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் காளை மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ளது. காளைகளுக்கான பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து சொல்லுங்க பாண்டியராஜன். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் காளைகளுக்கான இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை தற்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாடுகளை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்கள் அவர்களுக்கான டோக்கனை பெற்றவர்கள் மட்டும் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். நள்ளிரவு 9 மணியில் இருந்து அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அவருடைய காளைகளை கொண்டு வந்து இங்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். முதலாவதாக அவர்களுக்கு டோக்கன் இருந்தால் அந்த டோக்கனை பயன்படுத்தி QR கோடு மூலமாக இந்த மாட்டுக்கு இந்த போட்டியில் விளையாடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்படும். அதன் பிறகு தான் உள்ளே இந்த வாடிவாசலுக்கு புறவாடிக்கு அனுப்புவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகு மாட்டினுடைய உயரம், எடை, மாட்டினுடைய உடற் தகுதி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக மாட்டினுடைய உமிழ்நீர் எடுத்து மருத்துவ பரிசோதனை செய்வார்கள். அதில் ஆல்கஹால் கண்டென்ட் ஏதேனும் இருக்கிறதா என்கின்ற அந்த சோதனை நடைபெறும். அது உடனடியாக அந்த சோதனை தெரிந்த பின் அதன் பிறகாகத்தான் மாடு வாடிவாசலில் இறங்குவதற்கான அனுமதி வழங்கப்படும். பாலமேடை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட காளைகள், 800க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காளைகளினுடைய கொம்புகளினுடைய கூர்மையை அளவிட்டு அவற்றை அறத்தால் வைத்து தேய்த்து அவரை மலிவு செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளில் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாடுகளுடைய உடல்நிலை மற்றும் அதனுடைய உயரம், அதனுடைய எடை ஆகியவற்றை எல்லாம் கணக்கீடு செய்யப்படுவதாகவும் மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். மாட்டினுடைய உடல் சோர்வாக இருந்தால் மாடு விளையாடுவதற்கான அனுமதி வழங்கப்படாது எனவும் 3 வயது முதல் 13 வயது வரை இருக்கக்கூடிய காளைகளுக்கு போட்டி விளையாடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாட்டினுடைய அந்த வயது என்பது அவர்களுடைய பற்களின் மூலமாக கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். காளைகளை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காளைகளுக்கான அந்த தண்ணீர் மற்றும் அதுக்கான தீவனங்கள் எல்லாமே ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகான காளைகள் மட்டும்தான் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும். நேற்று நள்ளிரவில் இருந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காளைகளுடைய உரிமையாளர்கள் காளைகளை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் துவங்க இருக்கக்கூடிய நிலையில அந்த காளைகளுக்கான இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் நடக்க தொடங்கியிருக்கிறது. ஒரே நேரத்தில் இங்கு 10 மாடுகளுக்கு இது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ பரிசோதனை செய்ததன் பிறகாக தான் வாடிவாசலை நோக்கி காளைகள் அழைத்து செல்லப்பட இருக்கிறது.